மட்டும் நான் நினச்சிப்பேன், சிவகாசி வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இல்லையா, யோகி ராம் சரத்குமார் ஃபயர் ஒர்க்ஸாக வரணும், அப்படி வண்ண விதவிதமாக உலகத்தை ஈர்க்கிற மாதிரி யோகி ராம் சரத்குமார் நாம வந்து ஃபயர் ஒர்க்ஸாக இருக்கணும் உலகத்தை. ஏன்னா இந்த ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நமக்கு டேஞ்சர், இருந்தாலும் ஒரு பயம் இருந்ததே இருக்கும். ரெண்டாவது கொஞ்ச நாள் போயிடும். ஆனால் யோகி ராம் சரத்குமார் நாம ஃபயர் ஒர்க் இல்லையா, அது வந்து இன்டர்னல் எப்போவும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது. அந்த நாம தீ இருக்கே, அது வந்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டாத விஷயங்கள்லாம் எரிக்கக்கூடியது. அந்த எரிக்கும் பொழுது எரிக்கிற வலி கூட நமக்கு தெரியாது. நம்ம அறியாமலேயே நம்ம எவ்வளவு சுத்தமாக இருப்போங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, நம்மளுடைய சிந்தனைகள்லாம் மாறினே வருவாங்க. எதை பார்த்தாலும் நமக்கு பகவானை பற்றின கனெக்டடாக ஏதாவது தெரியும், இல்லை ஒரு பெரிய பெரிய உண்மை தத்துவங்கள்லாம் நம்ம மனசுக்கு வருமே வேண்டி நம்ம ஒரு கீழான நோக்கத்தோடு எதையுமே பார்க்க முடியாது. நடக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஒரு கீழான விளக்கங்கள் நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி நம்மளுடைய மனசு வந்து மேலே மேலே போயிட்டே இருக்கிறது இல்லையா. அதுதான் வந்து நம்ம எவ்வளோ மேலே ஆன்மீகத்தில் முன்னேறி பார்க்கலாம். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வம்பா பேசுகிறோமா, இல்லை அதை வந்து இறைவனுடைய ஏதோ ஒரு லீலையாக பார்க்குறோமா, அதை பற்றி ஒரு வசதியான ஒரு விளக்கம் நம்ம மனசில் தோன்றதா, இதுலேருந்து நம்ம எங்கே இருக்கோம்னு தெரிஞ்சுக்கலாம். கடவுள்கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கலாம். திரும்ப சுவாமிகிட்ட என்ன சொல்லாருன்னா, எத்தனை எந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்த்த உடனே ஒரு உயர்ந்த எண்ணம் மனசில் வருதோ அத்தனை நம்ம இறைவன்கிட்ட நெருக்கமாக, எத்தனை நம்ம ரொம்ப பேசணும். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கூட வம்பாக்கிக்க முடியும் இல்லையா. இந்த மனசை இந்த மாதிரி ஒரு லீலை பண்ணும் மனசில் லீலா வினோதம் தான். அதனால் நம்ம ஒரு உயர்ந்த சிந்தனையோட உயர்ந்த விளக்கங்களை மட்டும் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் நம்ம மனசு கொடுக்குற மாதிரி நம்ம மனசை நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். அதில் நாம் ஒரு பெரிய வேலையை செய்யறது, வேண்டாத விஷயங்கள் மனதிலேருந்து எரிச்சிடுறது. நம்ம யாராவது வந்து வீண் மம்பா பேச ஆரம்பிச்சு கூட உடனே மனசில் ஒரு எச்சரிக்கை வரும். இதெல்லாம் நமக்கு தேவையா, இந்த நேரத்தில் ஒரு 4 நாம சொல்லலாமே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வசந்தன் வரீங்கன்னு இல்லையா. அதனால் நாமந்தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷம். ஒரு கடலில் வந்து மூழ்கின்னு இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கட்டை கிடைச்சதுன்னா, ஒரு மரக்கட்டை கிடைச்சதுன்னா அதை எப்படி பிடிச்சின்னு வருவானோ அந்த மாதிரி நம்ம துன்பங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை இது இல்லையா. ஆனால் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் நம்ம மனசு இந்த வீட்டை விட்டு வாங்கினா வருவீங்களா, ஆசிரமத்துக்கு வந்தால் கூட அங்கே வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ என்ன பண்ணிட்டு தானே வாழ்க்கை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிற, ஒட்டகம் வந்து முள்ளுச்செடியை சாப்பிடணும். அந்த முள்ளுச்செடியை வந்து அங்கங்கே குத்தி ஒரு ரத்தமாக வருவோம் ஆயிரம். அப்போ கூட அந்த முள்ளுச்செடியை ரசித்து சாப்பிடணும். அந்த மாதிரி நம்ம சம்சார சாகரத்தில் மாட்டின்னு இருக்கோம். அத்தனை விதமான பிரச்சனைகள் நாலாப்பக்கமும் நம்மளை தாக்குறது. அத்தனை துன்பங்களுக்கு இடையிலையும் நம்மளுடைய ஆசா பாசங்களை நம்ம உறவுகள் இல்லையா. அந்த ஆசா பாசங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைகள்லாம் முன்னுக்கு வர ஒரு மேலே ஒரு நிலைக்கு வந்த பிறகு கொஞ்சம் மெல்ல அதிலேருந்துலாம் விலகி இறை சிந்தனையிலையும் இறை நாமத்திலையும் நம்ம ஈடுபட ஆரம்பிக்கணும். வாழ்க்கையோட நோக்கமே அது. நம்ம வந்து இந்த உலகத்திலேருந்து பிரித்து இறைவனை நினைக்க வைக்கிறதுக்கு தான் சாமி திரும்பத்துன்னு சொல்லுவோம். கடவுள் தான் வாழ்க்கை லட்சியம். ஆனால் நீங்கள் நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த லட்சியத்துக்காக வாழறீங்க. சாமி சொல்வார், நாமத்தை சொல்லும் போது நம்ம கடவுள்லேயே வாழ்கிறோம். we are living in God. அதனால் நாமத்தை சொல்கிற நேரமெல்லாம் புனிதமான நேரம். அந்த வாழ்க்கையினுடைய பயன் நமக்கு கிடைக்கிற நேரம். அது நாமத்தை நம்ம பெருக்கிட்டே இருப்போம். நாம வந்து நம்ம மனசு அலர்ஜியாலும் சரி அலையினாலும் சரி, நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லைனாலும் சரி, பக்தி இருந்தாலும் இல்லைனா சரி, எல்லாமே கவலையப்பட வேண்டாம். நாமத்தை சொல்லிட்டே நாக்கு சாமிக்கிட்ட ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் நாமத்தை சொல்லுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் நாமத்தை சொல்கிறோம், ஆனால் அப்புறம் மனசு எங்கேயோ அலைய ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மெக்கானிக்கலாக நாமத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்?
எப்போ பார்த்தாலும் அலைஞ்சிட்டே இருக்கு, அது சாரி மனசு அலைஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்டுன சாமி சொன்னேன். நாங்கள் உட்காந்து அந்த நேரத்தில் நாக்காவது அலையாமல் இருக்கு இல்லையா? சாமி நாக்கு அலையாமல் இருக்குன்னா நம்ம நாக்கு அலையிறதுன்னு எப்படி அலையிறது? இவங்களை பற்றி அவங்கள பற்றி பேசுறது, வேண்டாத விஷயங்கள் அரசியல்னு வச்சுருந்தாங்க மணிக்கணக்கில் பேசியிருக்கோம். நம்ம பேசினுச்சு அந்த காட்சி மாதிரி இல்லையா? அதனால் முக்காவது ஏற்கனவே மாயையில் நம்ம உழைந்துட்டு இருக்கோம். அதை பேசி பேசி நம்ம மாயையை பெருக்கிக்கிறதுக்கு பதிலாக இந்த நேரத்துலலாம் நாம் சொல்கிறதுலையும் நம்மளால் எத்தனை கைங்கரியம் சுவாமிக்கு பண்ண முடியும். இங்கே ஒரு சுண்டு வரையில் அசிச்சா கூட சுவாமி அதை மறக்க மாட்டார், அதை பார்த்துப்பார், அந்த கணக்கை வச்சுப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். அதனால் நான் பகவானோட சேவை, பகவானுடைய நாமம் உடைய மட்டும் மௌனமாக இருக்கிறது. மௌனமாக இருந்து நாமத்தை சொல்கிறது. மிச்ச நேரங்களில் யாராவது வம்புக்கு வந்து விட்டால் கூட நம்ம அவங்ககிட்ட நேரத்தில் நம்ம நாம சொல்லலாம் அப்படி உட்காந்து சொல்லுவோம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஒன்றுமா வம்பு பேச முடியாமல் போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க கூட உட்காந்து நாம இல்லையா? அதே மாதிரி அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஆலயத்தில் சொல்லும்பொழுது ஒரு நாமத்தை நம்ம ஆலயத்தில் சொல்லிச்சு அது நம்ம இழந்த சக்தியை வேறு புரிய ஒரு பெரிய சக்தி எழுதும். இந்த ஆலயத்துக்கு நம்ம பகவானுக்கு அவ்வளோ பூஜை பண்ணுறீங்க. அதனால் இந்த இடத்தோட சக்தி நம்ம சொல்ல நாமத்தை செய்யணும். அதான் இந்த நாமத்தில் இங்கே ஆசிரமத்தில் இது ஒரு ஆலயத்துக்கு நம்ம நாமம் சொல்லும்போது நம்முடைய காரியம் குறித்து சீக்கிரம். இப்போ தான் சொன்னேன், உமாவிட்ட சொன்னேன், நாங்கள் சாமிக்கிட்ட கொண்டு போய் ஒரு காணிக்கையை வைக்க போன போது இந்த காணிக்கையெல்லாம் பணத்தை கொஞ்சம் தள்ளினார். இந்த காணிக்கையெல்லாம் இந்த பிச்சைக்காரனுக்கு வேண்டாம், இந்த கோட்டியாக நாமம் கொண்டு வரும். அதனால் நம்ம கோட்டியாக நாமம் கொடுத்ததே இருக்கும். எத்தனை கோடி கொடுத்தாலும் போராது. அதனால் அந்த நாமத்தை நம்ம பெருக்கிட்டே இருப்போம். சுவாமியை முடிஞ்ச அளவுக்கு நினச்சிருப்போம். நம்மளுடைய வீட்டு வேலைகளெல்லாம் பகவானுடைய கைங்கரியமாக நினைத்து செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம். உதவி செய்யும் பொழுது கூட இது நான் பகவானுக்காக செய்கிற வேலை அப்படின்னு நினச்சிக்கணும். மற்றவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யறதுக்காக உதவி செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உதவி செஞ்ச உடனே அவங்க நமக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம உடனே நின்று பேசணும், நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் அப்படிலாம் ஒரு எதிர்பார்ப்புகள் வந்ததுன்னா இந்த உதவி எங்கேயோ போயிடும். அதனால் இதெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சாமி என்னன்னு சொல்றார், எங்கெங்கே யார் யாரை வச்சிருக்காரோ அந்த இடம்தான் நம்ம ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சரியான இடம். பல குழப்பங்கள் பல பிரச்சனைக்கு நடுவில் நம்ம சுவாமியை நினைக்கணும் இல்லையா? அந்த இடத்துல நம்ம சுவாமியை நினைக்க நமக்கு அந்த இடத்துல வர முன்னேற்றம் தான் சரியான முன்னேற்றமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன நினைக்கணும், வேறு ஏதோ ஒரு இடம் பெற்றா இல்லையா? எவ்வளவுமே சாமி இந்த சம்சார சூழலில் வச்சுருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சாமி எங்களை திட்டவட்டமாக நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. Wherever Father has placed you, that is the best place for your spiritual progress. எந்த இடத்துல நம்ம ஃபாதர் அதாவது தந்தை எந்த இடத்துல நம்ம உட்கார வச்சுருக்காரோ அந்த இடம் தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு சரி சாதகமான இடம். அதனால் இதை நம்ம இப்படி கொடுமை வேண்டாம், நம்ம சாமி இப்படி வச்சுட்டாரு மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணவே வேண்டாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ இந்த ஒருத்தர் கண் எல்லாத்துக்கும் கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்கு. ஆனால் ஒருத்தர் பார்க்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தரோட சூழ்நிலையும் வித்தியாசமாக இருக்கும். அந்தந்த சூழ்நிலை அவங்க எங்களுக்கு பெஸ்ட்டு. அதனால நம்ம அதனால தான் குறைவுண்டில்லை பாடத்தில் வரையில புலம்பவே கூடாது. நமக்கு ஏற்கனவே அத்தனை ஆசீர்வாதம் பகவான் கொடுத்துருக்காரு இல்லையா? கண்ணு நல்லா தெரியுது பெரிய ஆசீர்வாதம், காது கேட்கறது பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதிரி கால் நடக்கிறதா நினைச்சு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நடக்குது. நான் காலத்தில் எழுந்துக்கிட்டே இருப்பேன், அருள்னா நம்ம கால் நடக்குன்னு ஒவ்வொன்றா கை ஒரு அருள், கால் ஒரு அருள், கண் ஒரு அருள், இத்தனை அருள் நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ அந்த அருளை நம்ம கொண்டாடினா தானே மேலே மேலே அருள். அதனால் சாமி சொல்கிறது தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களை நினச்சி சுவாமிகிட்ட நன்றியோடு இருக்க நன்றியோடு நாமத்தை சொல்ல நமக்கு ஆத்மசக்தி வேணும்.
அத்தனை வசதிகளுக்கு நாட்டுக்காக இருந்தால் கூட எதையாவது ஒன்று நினச்சி குறைப்பட்டு இது நமக்கு கிடைக்கலையே, நம்ம யார் கூடயாவது நம்மளை கம்பேர் பண்ணிட்டு நமக்கு இது கிடைக்கல பற்றியா இது கிடைக்கல பற்றியா குறைப்பட்டுட்டே இருந்தோன்னா மேலே மேலே குறைகள் வர மாதிரியே நம்மளோட மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசில் என்ன இருக்கோ நெகட்டிவாக இருந்ததுன்னா அந்த நெகட்டிவ் திங்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணும். நம்ம மனசில் வந்து ஒரு சுவாமிகிட்ட ஒரு நன்றியும் ஒரு பக்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு கூட்டுறவு. அதனால் கூடிய மட்டும் அந்த மாதிரி வேண்டாத எதிர்மறை எண்ணங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அந்த இடத்துலலாம் நாமத்தை வச்சு நினைப்புங்க. பக்தியிலேயே நினைக்க வேண்டாம், ஃபெய்த்திலேயே நினைக்க வேண்டாம், நாமத்தை நினச்சி முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. செய்கிற உதவியெல்லாம் நான் பகவானுக்காக பண்ணுறோம். சமைக்க செய்ய எவ்வளோ பெரிய அது ஒரு பெரிய தப்பசாக இருக்கலாங்க. நான் பகவானுக்காக சமைக்கிறேன்னு நினச்சி ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் பெரிய தப்பசாக மாற்றிக்கிறேன். வீட்டை பெருக்கி தொடச்சிங்கன்னா சாமி உங்கள் ஆலயத்தை நான் தொடக்கிறேங்கிற பாவத்தை பண்ணிட்டீங்கன்னா அதுக்குரிய பலன் அப்படியே வந்துடும். ஏன்னா இது மானசிகத்துக்கு பலன் ஜாஸ்தி. அதனால நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை நம்ம பெஸ்ட்டாக மாற்றிக்கணும். அதுலேயே நமக்கு பலவிதமான சந்தர்ப்பங்கள் வரும், நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் நம்மளோட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு. அதனால் நம்ம வாழ்க்கையை பற்றி குறைப்படாமல் இருக்கிற நிறைவுகள் எல்லாம் மனசில் திரும்ப கொண்டு வந்து அது ஆசீர்வாதமாக நினச்சி குறை ஒன்றுமே இல்லை இதே பகவான் நிறைய செஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நமக்கு கிடைக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கைவிரையாக மாற்றிக்குவோம். யாரை பற்றி